தமிழகத்தில் இவர்களுக்கு மட்டும் கேஸ் சிலிண்டர் ரத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. வீடியோவை முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. பல்வேறு விதமான தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, கேஸ் சிலிண்டர் ஓகேங்களா, மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம். நம்ம திரும்ப சொன்னது தான், எலெக்ஷன் வரட்டும், எலெக்ஷன் முடியட்டும், கண்டிப்பாக நிறைய அறிவிப்புகள் கேஸ் சிலிண்டருக்கு இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் கேஸ் சிலிண்டருக்கு என்ன அறிவிப்பு நமக்கு கிடைக்க பெற்றிருக்கு அப்படின்றது தான் பார்க்கணும். தமிழ்நாட்டில் கேஸ் சிலிண்டர் அப்படின்றது எல்லாருக்குமே தேவைப்படுதுங்க. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுக்கவே பார்த்திங்கன்னா சிலிண்டர்கள் அப்படின்றது ரொம்பவே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையில் தான் அடுத்து 5 ஆண்டுகளுக்கு இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கும் உஜ்வாலா திட்டம் நீட்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக பதவியேற்று மறுபடியும் வந்துவிட்ட ஒரு சில சூழ்நிலையில தான் மீண்டும் இருக்குது அப்படின்றதையே நம்மளால் சொல்ல முடிகிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சிலிண்டர் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ரொம்ப மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழ்நாட்டில் கேஸ் சிலிண்டர்ஸ் வச்சிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னா ரொம்ப மிகவும் முக்கியமான விஷயம்தான். ஓகேங்களா, கேஸ் சிலிண்டரே சில பேருக்கு இப்போ ரத்து செய்யப்பட போகிறாங்க ரீசன்ட் டைமில் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது அதிகமாக கசிய விடப்பட்டு கொண்டிருக்கு. ஓகேங்களா, அதாவது கேஸ் சிலிண்டர்ஸ்லேயுமே கூட சில விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்கள் பார்த்திங்கன்னா கொண்டு வரப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா அது தேவையில்லாத ஒன்று அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு மட்டும்தான் ஒரு தரப்புக்கு மட்டும்தான் கேஸ் சிலிண்டர்கள் கொடுக்கப்படும், மற்றொரு தரப்பினருக்கு கேஸ் சிலிண்டர்கள் கொடுக்கப்படாது என்பது தேவையற்ற ஒரு அறிவிப்பாக இருந்தாலும் கூட தமிழகத்தில் குறிப்பிட்ட மக்களுக்கு கேஸ் சிலிண்டர்கள் பார்த்திங்கன்னா அதிரடியாக ரத்து செய்யப்பட வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு நிலையில தான் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட நண்பர்கள் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகள் வெளியாகும். உஜ்வாலா திட்டத்தின் மூலமா சிறப்பு திட்டங்கள் பார்த்திங்கன்னா அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த உஜ்வாலா திட்டத்தின் கீழமா நிச்சயமாக பார்த்திங்கன்னா சிறப்பான அறிவிப்புகள், தரமான அறிவிப்புகள் பார்த்திங்கன்னா வெளியிட வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லப்படுகிறது நண்பர்களே. நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் ஒன்றாக வெளியாகிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஓகேங்களா, இந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த வீடியோவை எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுமாறு கேட்டு